வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான். அதுவும் வந்து இதெல்லாம் இன்றைக்கு சமையல் செய்ய போகிறோம். இந்த தட்டை பார்த்தாலே ஆசையாக இருக்குது. நல்ல பேரமான சரியான பேரம். நான் முதல் இதில் தோசை இல்லாடி ரொட்டி தான் சுடணும் வேண்டி இருந்தேன். ஆனால் வந்து இன்றைக்கு அது அப்போ இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இந்த தட்டில்? நல்ல ஒரு சுவையான மீன் பொரியல், அதாவது மசாலா கலந்த மீன் பொரியல் தான் செய்ய. மீன் பொரியல்ன்றதை விட என்ன மீன் என்று சொல்லணும், முக்கியமாக இரணமட குளத்து ஜப்பான் மீன். ஜப்பான் அண்டு திலாப்பியா மீன். அதை வந்து கொஞ்சம் எண்ணெய்க்கு அந்த பொரிய விடுற அந்த சட்டியெலாம் பொரிய விட போகிறேன் தட்டில். சட்டியை தட்டுன்னு தான் சொல்லணும். கொஞ்சம் எண்ணெய் விட்டாலும் எல்லா இடமும் நிற்கும், பொரிச்செடுக்க நல்லா இருக்கும். நல்லா தணலில் விட்டு பொரிச்செடுக்க நல்ல பொரியலாக வருமங்களுக்கு. அதை தான் நாங்கள் இன்றைக்கு செய்து காட்டப்புறோம். அப்படியே தொடர்ந்து காணொலியை பார்ப்போம். மீனெல்லாம் நாங்கள் வெட்டி எடுத்துக்கணும் தாச்சேண்ணே. 3 மீன் தான் வாங்கி இருக்குது, அவ்வளோவும் வெட்டி வச்சுருக்கிறோம். அந்த மசாலா தடவக்கூடிய மாதிரி இப்படியெல்லாம் வெட்டி வச்சுருக்கு. இப்போ நாங்கள் வடிவாக கழுவி எடுப்போம். நல்ல வடிவாக கழுவி எடுப்போம் நாங்கள். ஆனால் இன்னும் 2 கீரை போடலாம் போலடாக்கு. என்ன பெரிய அப்படி போட்டால் தான் மசாலா இறங்கும். நாங்கள் மீனெல்லாம் பட்டி எடுத்துட்டோமே. இப்போ வந்து மீனுக்கு மீன் பொரியல் செய்கிறதுக்கு என்ன செய்ய போகிறோம்னா, மசாலா பவுடர் எல்லாம் இருக்குது எங்கள்கிட்ட. இப்போ வந்து உள்ளி மிஞ்சி நாங்கள் நல்லா இடித்து எடுக்க வேணும். அதுக்காக உள்ளி இஞ்சி தோல்கள் எல்லாத்தையும் நாங்கள் நீக்கி எடுப்போம். உரிச்செடுத்து வச்சுருக்கிறோம். நாங்கள் உள்ளியையும் மிஞ்சியையும் நல்ல வடிவாக கழுவி போட்டு இடிச்செடுப்போம். இதை வந்து நல்ல வடிவாக இடிக்க வேணும் நாங்கள். என்னென்னா இந்த மீனில் தடவுறது தானே, அப்போ கொஞ்சம் பட்டை இடித்தா தான் நல்லது. உங்களுக்கு நல்லா இடிபட்டுட்டுது. அப்படி இருக்கட்டுக்கு உங்களுக்கு தேவையான நேரம் எடுத்துக்கொள்வோம். உருளைக்கே இருக்கட்டுக்கு நாங்கள் இப்போ அந்த மீன் மசாலா செய்ய தொடங்குவோம். முதல் வந்து ஒரு 2 கரண்டி அளவில் நாங்கள் கடலைமா சேர்த்துக்கொள்வோம். அதோட வந்து தனி மிளகாத்தூள் 2 கரண்டி சேர்ப்போம். அதோட நாங்கள் மிளகுத்தூள் 1 தேக்கரண்டி அளவு சேர்க்கிறோம். அதோட நாங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்வோம். கொஞ்சம் தசப்பிடிப்பான மீனண்டபடியாக நாங்கள் உப்பு கொஞ்சம் போடுவோம். அதோட இடித்து வச்சிருக்கிற உள்ளி மிஞ்சியும் சேர்ப்பேன். இந்த உள்ளி இஞ்சி இந்த மீனுக்கு திலாப்பியா மீனுக்கு சேர்த்தா குழம்புண்டாலும் சரி, கறியண்டாலும் சரி, பொரியலுக்குண்டாலும் கட்டாயம் சேர்க்க வேணும். சேர்த்தா தான் நல்ல ஒரு சுவையாக இருக்குது. இப்போ நாங்கள் இந்த மசாலா வந்து தேசி புளி விட்டு தான் கரைக்க போகிறோம். தேசி விதையில் எடுத்து போட்டு 2 தேசி புளி அளவில் விடுவோம். நல்ல வடிவாக புளிஞ்சு விடுவோம் தேசி புளியை. ஆனால் நல்ல புளியண்ட வழியாக நிறைய புளி இருக்குது. 1.5 பாதி தேசி புளி விட்டுருக்குறோம். எங்களுக்கு அது வந்து காணும். இப்படி நல்ல வடிவாக குழைச்சா சரி. இப்போ இந்த பருவத்தில் உங்களுக்கு புளி வந்து அளவாக விட்டு இப்படி திக்காக விரையிலேன்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து குழைச்சி கொள்ளலாம். எப்படி வந்துட்டு இந்த மசாலா பாருங்க. இந்த நல்ல ஒரு இந்த கட்டியான பருவத்தில் இருக்க வேணும். அப்போ தான் இந்த பூசைக்கு வந்து மீனில் நல்ல வடிவாக வரும். இனி நாங்கள் மீனில் பூசுவோம். இப்போ வெட்டி வச்சிருக்கிற மீனில் நாங்கள் இந்த மசாலாவை பூசுவோம். இப்படி இருக்குன்னு பாருங்கள். மீன் அந்த தசையில் எல்லாம் அப்படியே இப்படி இருக்கு. துண்டு துண்டாக இருக்குது. அப்படியே 2 பக்கம் வடிவாக பூசணும். வடிவாக அந்த நாங்கள் வெட்டின இதுக்குள்ளே உள்ளுக்கு பூசு போடுவோம். அப்போ தான் உள்ளுக்கெல்லாம் அந்த தசையில் சுவருமா.
இது நாங்கள் பூசி போட்டு கிட்டத்தட்ட குறைஞ்சது 3/4 மணி நேரம் அப்படியே ஊற விட வேணும். ஊற விட்டால் தான் இந்த மசாலா இந்த மீனில் ஃபுல்லாகவே இறங்கி வரும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து வரும், சுவை நல்ல சுவையாக வரும். காணுமேண்ணே ஒரு ஆளுக்கு நல்ல வடிவாக பூசியாச்சு. இப்படியே நாங்கள் 3 மீனுக்கும் பூசி எடுப்போம். இப்படியே நல்ல வடிவாக மசாலா எல்லாம் பிரட்டிட்டேன். இப்படியே ஒரு 3/4 மணி நேரம் எங்களுக்கு ஊறட்டுக்குமே மூடி விடுவோம். எங்களுக்கு மீன் வந்து ஊறிக்கொண்டிருக்கு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆகுது. அதை விட பார்த்தீங்கன்னா புது அடுப்பு, அது வித்தியாசமான அடுப்பு. நாங்கள் முதல் வாங்கின அடுப்புல கீழே வந்து அப்படி இந்த மண்ணால் செய்து இருந்தது. நிலம் ஈரமண்டாலும் வச்சு அரிக்கலாம், ஆனால் இதிலே அப்படி செய்யலாது. ஆனால் நான் கடும்புக்கேன்னா இந்த வழியில் பாருங்க, இந்த வெக்க வழியில் போகும், 2 பக்கமும் அந்த ஓட்டை வெக்க வழியில் போகும். அதை விட இந்த ஓட்டை இருந்தால் தான் அடுப்பு எரியுமோ. ரெடி அமுக்கமாக இருந்தால் எரியாது. இந்த அடுப்பு வந்து 500 ரூபா. 500 ரூபாயா அது? ஆனால் அந்த விளிம்புகள் எல்லாம் கணக்காக இருக்குது. சில அந்த அடுப்புக்கு வந்து அந்த விளிம்பு இல்லை, அதில் புட்டுப்பானையால் சின்ன குழல் புட்டுப்பானை எல்லாம் வச்சா விழுந்துடும். இதுக்கு வந்து விழாது. ஒன்றுக்கு நன்மை, ஒன்றுக்கு இப்போ ஈரவன்னு சொல்லி சொன்னால் இது வச்சு சமையல். அடுப்பு மூட்டு வந்தாங்களே என்ன அந்த அடுப்பு மாதிரி இது வந்து அந்த மேலாலேயே மூட்டு இல்லை. அது அடுப்பு கீழே குறிஞ்சி வாக்கணும், இல்லை இதுக்குள்ள மேலாலே இருக்கணுமோ. அதோட அது வந்து அந்த சாம்பல் எல்லாம் அதுக்கு இருக்கும், நாங்கள் எடுத்து அங்கே கூட்டி விடலாம். இது நிலத்திலான் இருக்கு. அடுப்பு எரிய தொடங்கிட்டுது. நாங்கள் 2 புது தட்டில் புது அடுப்பு புது தட்டு புதுசாக அந்த மீன் பொரியல் மசாலா கலந்த மீன் பொரியல் 2 தானே செய்கிறோம். இந்த தட்டு வந்து எங்களுக்கு நல்லா சூடாகிட்டுது. நாங்கள் பொரிய விடுறதுக்காக தேங்காய் எண்ணெய் விடுவோம். எனக்கு தான் தெரியும் வெங்கால கிடங்கங்கால பள்ளம் புட்டியண்டா ஓடி வந்துட்டு. இப்போ அடுப்பை செட் பண்ணி வைக்கணும் வேணா. இந்த சமதரையில் இல்லை அடுப்பு ஏன்னா கொஞ்சம் இப்படி இருக்கும், இருந்தால் தான் சரியாக இருக்குது. எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சிட்டுது. அதோட நாங்கள் வந்து வடிவா சமதரையாக வச்சாச்சேண்ணா. எப்படி இருக்கு? ரெண்டு மீன் பொரி மீன் தான் வைக்கலாம் போலக்கண்ணா. இந்த நல்லா இறக்கி வைக்கலாம், வச்சா பெரிய இது ஆக புரியாம விட்டுறது போது. அப்போ நாங்கள் 2 பொரிச்சு போட்டு போயிருப்போம். இது வந்து கொஞ்சம் எண்ணெயிலேயே நாங்கள் அப்படியே பொரிச்சு விடலாம். அப்படி தேவையாண்டா அப்படி திருப்பி விடலாம் பாருங்க, கைப்பிடியால் அப்படி நாங்கள் திருப்பி அப்படியெல்லாம் விடலாம். அதை விட நல்லா தணலில் இனி வந்து ஆக இருக்கக்கூடாது, அளவான நெருப்பில் வந்து நல்லா பொரிஞ்சோன்னு இருக்குது. பொரியட்டுக்கும் ஒரு பக்கம், பிறகு நாங்கள் பொரிஞ்ச பிறகு பிரட்டி விடுவோமே. ஒரு பக்கம் பொரிஞ்சிட்டுருக்கோம், நாங்கள் இப்போ பிரட்டி விடுவோமே. ரெண்டு தான் பாவிக்கணும் போல. எப்படி வந்துருக்கணும் பார்த்தீங்களா? அந்த மசாலாக்கள் மேலே சாதுவாக அந்த கருகின மாதிரி இருக்கும், உள்ளுக்கு மீன் நல்ல கணக்காக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் இப்படி நாங்கள் எண்ணெயை அப்படி பிரட்டி விடலாம். இந்த தலைப்பக்கம் எல்லாம் பொரியாட்டிக்கு கொஞ்சம் அப்படி எண்ணெயை பிரட்டி விட்டு நாங்கள் இப்படி செய்தால் எல்லா இடமும் பொரிஞ்சிடும். இப்போ வந்து 2 பக்கமுமே நல்லா பொரிஞ்சிட்டது. நாங்கள் வந்து இறக்குவோமே. இந்த மசாலா பிறந்த இடங்கள் கருகின மாதிரி, அதான் அந்த கருகின மாதிரி இருக்குது. ஆனால் அந்த கருகல் இல்லை, உள்ளுக்கு நல்ல. இப்போ வந்து மீன் மசாலா பொரியல் ரெடி ஏன்னா. ஆவி பறக்க சாப்பிடுவோம் நாங்கள். இன்னும் ஒன்று இருக்குது தானே. அதுதானே. அப்படியே பொரிச்சு எடுப்போம். அதேமோ
இப்போ நாங்கள் பொரிச்சு எடுத்துட்டோமே என்ன ஓ அதோட வந்து தேசி புளி உரைப்புக்காக ஒரு பச்சை மிளகாயம் கடிச்சு கொண்டு தான் சாப்பிடணும். ஆனால் நாங்கள் இன்றைக்கி சோறோட சாப்பிடுவோம். ஓ ஏன்னா தனியாக சாப்பிடாம சோறு போட்டு சோறோட சாப்பிடுவோம். பார்த்தீங்கன்னா குத்தரிசி சோறு சமைச்சிருக்கிறோமே என்ன பொங்கல் அரிசி அதோட கத்திரிக்காய் பால் கறி வச்சிருக்கு. இன்றைக்கி மீன் பொரியல் அவ்வளோதான் இன்றைக்கி கறி. ஆனால் ஒரு ஆளுக்கு ஒரு மீன் கூடித்தான் போச்சு. ஓ கோப்பை ஃபுல்லாக மீன் பொரியல்லாம் கிடக்கா. ஓ வித்தியாசமாக சாப்பிட்றது. ஓ இப்போ மீன் பொரியல் எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. அதை விட ஆளுக்கு ஒரு மீன் துண்டு. நான் தலைப்பக்கத்தை பிச்சு எடுத்துட்டேன். காணும் எனக்கு இன்னும் 2 பேர் வந்தால் நான் கொடுப்பேன். இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் வேணா பசிக்குது. இல்லை ஆனால் கொஞ்சம் தேசி புளி சேர்த்தா தான் நல்லா இருக்கும். ரைட் உள்ளுக்கு அந்த என்ன சொல்கிறது எல்லா இடத்துலையும் ஒட்டியே மாதிரி உள்ளுக்கு இருக்குது. அது நல்லா சுவரி சில நேரம் ஊற விடணும். அதானேண்ணா கணக்காக சொல்லணும் போடுறது சாப்பிட சொல்லுவோம். அதோட இங்கே பார்த்தீங்களா அந்த ஒவ்வொரு கீரல் துண்டுக்கும் நேராக அப்படியே கலண்டு கொண்டு வரும். இங்கே தசை இது 2 பேருக்கும் ஒரு மீன் காணும். ஒரு பக்கம் ஒரு அளவுக்கு ஒரு முட்டை முறை. அப்படின்னா ஒரு பக்கம் சாப்பிட்டு தான் அப்புறம் மற்ற இடம் கொடுக்கணும். மற்றவங்களும் பிரட்டுறதுக்கு இது 2 பிச்சு தான் கொடுக்கணும். நீ பாதி நான் பாதி. தம்பி கடல் மீனை விட குளத்து மீன் சத்து அது வேற ஒரு. அதை விட என்ன பண்ணு நாங்கள் ஒரு காலமாக இந்த வீட்டில் இப்படி செய்து சாப்பிட்றதில்ல தானே. பொதுவாக வந்து நாங்கள் இப்படி செய்து சாப்பிட்றதில்ல. இன்றைக்கு தானே இந்த வித்தியாசமாக செய்து சாப்பிட்டு நாங்களே என்னடா உண்மையாக சொல்ல போனால் அந்த தட்டு இருக்கல்லோ அந்த தட்டுன்ற ஆசை எனக்கு கனநாள் ஆசை உண்டு. ஆசைக்காக ஒரு சாப்பாடு இன்றைக்கு. அதாவது இது இரநமாடு குளம்னு சொல்கிறத விட இரநமாடு கடல்னு கூட சொல்லலாம். எங்களுக்கு அது கடல் தான். அப்படியான ஒரு குளம் தானே அது. அதுதானே அதோட நல்ல சுவையும் இந்த மீன். வெங்காயத்தையும் அப்படியே கடிச்சோன்னு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கு. அதோட அப்படி தான் நான் சாப்பிடுவேன். உண்மையிலேயே பார்த்தீங்களா இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு சாப்பாடு. மீன் பொரியல், ஒரு மரக்கறி, வெங்காயம், பச்சை மிளகாய் நான் பெருசாக சாப்பிட்றே இல்லை. அது தனியாக கடிச்சா சரியா உரைக்கும். சாப்பிடுவேன். அப்போ நாங்கள் இன்றைக்கு இதோட இந்த காணொலியை முடிப்போம். இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். நன்றி, வணக்கம். உரைக்குது போல